தமிழாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, செய்தியாளர் சந்திப்பை பார்த்தீங்களா? பார்த்தேன், பிரமித்தேன், அதிர்ச்சி அடைந்தேன். இதுல 3 பார்த்தா இந்த இஷ்யூவை. ஒன்று, முகுந்தனை உள்ள கொண்டு வர தொடர்பான வந்த பிரச்சனை. 2வது, அவருக்கும் இவருக்குமான பர்சனல் ஈகோ. 3வது, அரசியல் ரீதியான சில அவர் அன்புமணி எடுத்த சில முடிவுகள் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. இதுல நம்ம முதல்ல இந்த முகுந்தனை உள்ள கொண்டு வரதுலேருந்தே பிரச்சனை, தமிழ்குமரனை உள்ள கொண்டு வந்ததுலேருந்தே பிரச்சனை அப்படின்ற இடத்துல தான் ஆரம்பிக்கிறாரு. இதே உங்க பொண்ணை கொண்டு வந்திருந்தா சும்மா இருப்பியாப்பா அப்படின்னு அம்மா கேட்டதுக்கு பாட்டில் எடுத்து அடிச்சான்லாம் திரு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. நிறைய கடுமையான விமர்சனம். நான் பண்ண பெரிய தப்பே 35 வயசுல உன்னை மந்திரி ஆக்குனதுதான். தப்பான விளையாட்டு விளையாடி அதை அடிச்சு வேற ஆடுறியா அப்படின்ற இடத்துக்கு நகர்றாரு. ஓவராலா எப்படி பாக்குறீங்க சார்? ஓவராலா சொல்லணும்னா முகுந்தன் மேட்ரு கிடையாது. அது ஒரு பாயிண்ட், ஒரு அன்னைக்கான ட்ரிகர் தான் தவிர முகுந்தன் மேட்ரு கிடையாது. அப்படி பார்த்தா தமிழ்குமரன் மேட்ரு. அதனால அந்த மேட்ரு கிடையாது. என்ன பிரச்சனைனா, அவர் சொன்ன மாதிரி ராமதாஸ் 80கள்ல இருந்து அவர் ஒரு பெரிய தலைவர். முதல்ல வன்னியர் சங்கம் ஆரம்பிச்சு அதை கட்சியா மாற்றி எம்ஜிஆர் கூட, கலைஞர் கூட, ஜெயலலிதா கூடலாம் அரசியல் பண்ணவர். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற மூத்த தலைவர்கள்ல நல்ல கருத்து ராமதாஸ் மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட அனுபவம் உள்ள ஒரு கட்சியை நிறுவனராக இது பண்ணி நடத்தி, மத்திய அமைச்சர்கள் வாங்கி, எம்எல்ஏக்கள் வாங்கி, இவ்வளோ ஆட்சி பொறுப்புலாம் இருந்தும் தன்னை எங்கேயும் முன்னிலைப்படுத்திக்காமல் தான் ஒரு நிறுவனர் மட்டுமே, பதவி எதுவும் நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னதை இன்னை வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படிப்பட்ட ஆளுமை மிக்கவர்னு தெரியும். அவர் தன்னுடைய கட்சி தனக்கு பிறகு வழக்கமாக ஒரு தந்தையாக தன் மகனை கொண்டு வரலாம்னு நினைக்கிறாரு. அதில் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா முதலாளித்துவ கட்சிகளில் எல்லா இந்தியா முழுவதும் பார்த்தாலே எல்லா இதுலேயும் அப்படி இருப்பாங்க. அதனால் ராமதாஸும் ஆசைப்பட்டது தவறு இல்லை. ஆனால் நான் அவர் ஆசைப்பட்டு அவளை கொன்னதுக்கு அதுக்கான ஆளுமை திறன் ஒன்றை இல்லை அப்படின்னு இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காரு. இது ஏதோ ஒரு நாளில் 2 நாளில் அப்படிலாம் கிடையாது. பல ஆண்டுகளாக இன்னைக்கு வெடிச்சிட்டாரு. அவர் ஓரளவுக்கு டீசெண்டா இவரை நகர்த்தலான்னு கொஞ்சம் இது பண்ணாரு. அதை கொஞ்சம் பேசி முடிச்சு பண்ணியிருக்கணும். இவர் வழக்கமான தன்னுடைய மறுபடியும் பழைய இதை காமிச்சவங்க தான் இன்னைக்கு முழுவதும் போட்டு உடைச்சிட்டார். இதுல நீங்க பார்க்க வேண்டியது, நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு கேட்குற, உண்மையிலேயே தவறு செய்தது நான் தான். 35 வயதில் உன்னை மத்திய கேபினெட் அமைச்சராக நான் வச்சேன். அதுக்காக ராப்பகலா கண்ணு தூங்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். போர்ட்ஃபோலியோ வரைக்கும் அவனுக்கு எப்படி வாங்கி கொடுத்தான்னு சொல்றாரு. அப்போ அதனால் வந்த வினை, அந்த கேஸ் இன்னை வரைக்கும் பாமக மேல கத்தி மாதிரி தொங்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க எந்த முடிவும் எடுக்க முடியல. பல விஷயங்கள்ல அது ஒரு பெரிய தடைகள்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இவர் ஒரு கட்சி தலைவராக அவருக்கு பொறுப்பு கொடுத்து அடுத்து இவர் கையில கட்சி அப்படியே ஒப்படைக்கலான்னு போற நேரத்துல இவர்கிட்டயே ஆட்டிடியூட காமிக்கிறது தான் அவர் கொதிச்சு போயிட்டார். நீ ஆட்டிடியூட தமிழ்குமரன்ட்ட காமிக்கிற, அங்க காமிக்கிற, இங்க காமிக்கிற, ஓகே, என்கிட்டயே காமிக்கிறிய. அப்பா கிட்ட தோக்குறதுல என்ன உனக்கு ஒன்னும் பிரச்சனை இருக்கு? அப்பா கிட்ட தோத்தவர் தான் நீங்க முதலமைச்சரா இருக்காரு. தமிழக முதல்வர். நீங்க அப்பா கிட்ட சண்டை போட்டவர் தான் வெளியில இருக்காரு, அழகிரி. ஆமா. அப்பா கிட்ட தோத்தவர் முதலமைச்சர். அவ்வளவு பெரிய கட்சியோட தலைவர், பொறுமையா இருந்து காரியம் சாதிச்சாரு. அது உதாரணம், ரியல் டைம் எக்ஸாம்பிள். அது தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அவரு தமிழ்குமரன் அவர் என்ன சொல்றாரு, கரெக்டா நகர்த்துறாரு. தமிழ்குமரனை நீங்க நான் இளைஞர் அணி போடும்போது அவர் வாழ்த்து சொன்னப்போ அந்த கிழிச்சு போட்டுட்டு ராஜினாமா பண்ணுன்னு இது பண்ணேன். நான் அப்புறம் ராஜினாமா பண்ண சொன்னேன். அப்போ இவர் விட்டு கொடுக்குறாரு. இவருடைய பவரை அங்கே காமிக்கல. சரி பையன் போட்டோம் அப்படின்னு. அதற்கு பிறகு பொதுக்குழுக்கே வரக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி எதிர்வரிசையா கீழேயாவது உட்கார வைனா அது கூட உட்கார வைக்கல, ஒரு மூலையில கூட உட்கார வைக்க விடல. இதுவும் தாண்டி என்கிட்ட ஜிகே மணியே கட்சியை விட்டு நீக்கணும்லாம் என்கிட்ட பேசினாங்க. அந்த அளவுக்கு போகுதுன்னு. அப்போ ஒவ்வொன்றா இவர் சகிச்சுட்டு வந்திருக்காரு. 2வது முக்கியமாக அவர் சொல்றது, 19 பேர் நிர்வாகிகள் இருக்காங்க மாநில லெவலில். நானே கூட்டத்தில் என்னை பற்றியே விமர்சனம் வைங்க, நீங்கள் சொல்லுங்க, மனம் திறந்து பேசணும்னு முடிவெடுப்பேன். ஆனால் இவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டார், யார் சொல்ல கேட்குறேன். இது நல்ல தலைமை பண்புக்கு அழகு இல்லை. நல்ல தலைமை பண்புன்றது எல்லாருடைய ஐடியாக்களையும் எடுத்துக்கணும். யாரு அதுக்கேற்ற ஆளுன்றதையும் பார்க்கணும். இவர் தேர்வார், இவர் தேர மாட்டார்னு அது இவன்கண் விடல்னு வரும்ல, இதனை இவன் செய்வான் மாதிரி தகுதியான ஆட்களையும் செலக்ட் பண்ணணும்.
யாருக்காவது எங்கேயாவது ஒரு முரண் இருக்குதுன்னா அதை சரி பண்ணி அவரை ஓட விடணும். ம். இந்த மாதிரி எல்லாம் பண்றவன் தான் ஒரு கட்சியுடைய தலைவன், ஒரு நிர்வாகத்துடைய தலைவன். எல்லாத்துலயுமே வரும். ஸ்கூல்ல கூட ஒரு வாத்தியார் 10 பசங்க இருக்காங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் வரவனே கவனிச்சிருந்தா மற்றவனை யார் கவனிக்கும்? ம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அதனால அதுதான் தலைமை பண்புன்றது. நீங்க வரும்போதே தமிழ் குமரன் வரக்கூடாதுன்றீங்க. 19 பேர் நிர்வாகிகளுடைய பேச்சையே கேட்க மாட்டாங்க. ஜிகே மணியே ஒருமையில பேசிட்டு அந்த இதுல மேடையிலேயே நீங்க போங்க போங்க இது போய் சட்டசபையில பேச போறாங்க போராடும். ம். போங்கன்றப்போ அது அவர் எவ்வளவு பெரிய தலைவர் ஜிகே மணி. சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் 2006 அப்ப அவருடைய அனுபவம் இதெல்லாம் அவரு என்ன பண்றாரு, தலைவருடைய பையனை அவர் பொறுத்து போறாரு. காடு வெட்டி குருவே முற்றிலும் ஓரம் கட்டினாரு. இப்பதான் தெரியுது காடு வெட்டி நடத்தின விதம் எனக்கு இன்னமும் வருத்தம் அப்போ அளிக்குது. ஐயாவுக்கு அதுல பிரச்சனை இல்லை, சின்ன ஐயாவுக்கு தான் பிரச்சனை. இப்ப தெரியுதா? ம். இது இல்லாம கூட்டணி விவகாரத்துல 2 பேருமே நம்ம பல தடவை பேசியிருக்கோம், மாத்தி மாத்தி முடிவெடுப்போம். ம். அந்த மாதிரி எடுத்ததுல பல தடவை இவர்கள் வழக்கத்துக்கு மாறான கட்சியோட சேர்ந்து தோல்வியை தழுவிருக்காங்க. இவர்களுடைய அடையாளத்தை இழந்திருக்காங்க, ஓட் பர்சன்டேஜ் போயிருக்குது. அந்த மாதிரி ஒரு முடிவு தான் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோடனே பதிவு பண்ணேன். டிஎம்கே என்டிஏவை ஸ்பிளிட் பண்ற வேலையை பண்ணாங்க. எப்படி ஜெயலலிதா 2016 ம். மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி காலி பண்ணாங்க, சேம் அதே பாலிசி என்டிஏவை ஸ்பிளிட் பண்ணி பாஜக வெளியே வர வச்சு ப்ளஸ் பாமகவை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை பண்ணாங்க. அப்போ அதுக்கு அண்ணாமலை துணை போனார். இவர்கள் அதை நல்லா வெகு சிறப்பாக பயன்படுத்தி அண்ணாமலை தான் சூப்பர்னு பத்திரிகையிலையும் சொல்ல வச்சு, பாஜக தான் சூப்பர்னு சொல்ல வச்சு, அதன் மூலயமா ஒரு கருத்துருவை உருவாக்கி லாஸ்ட்டில் பார்த்தா பர்சன்டேஜும் ஏறிச்சு. எல்லாம் போய் 2ஆக போச்சு. இவங்க எளிதாக 100% அடித்தாங்க. அன்னைக்கு கதையை இன்னைக்கு சொல்கிறாரு. நான் எளிதான கூட்டணி, இது இயல்பான கூட்டணி. அதிமுக சேர்ந்துருந்தா பாமக 3 சீட்டு, அவங்க ஒரு 6 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் இவர்கள் வந்து கெடுத்து விட்டாங்க. அதுக்கு காரணம் அன்புமணி ராமதாஸ் எடுத்த தவறான முடிவு. மகனும் மருமகளும் காலை பிடிச்சி அழுதாங்க. இல்லைன்னா எனக்கு கொல்லி, நீங்க சேரலன்னா எனக்கு கொல்லி வச்சிருங்க. தற்கொலை பண்ணிக்கணும் தான். அது வேற அதான் கிட்டத்தட்ட அதுதான். அது வேற மாதிரி சொல்றாரு. அப்போ அவரு அங்கதான் தற்கொலை நான் பண்ணிக்கவே எனக்கு கொல்லி வச்சிருக்கிற இடத்துக்கு நகராருன்னா, அப்போ பாஜக கிட்ட ஏதோ ஒரு ஹோல்டு அன்புமணி மாட்டிருக்காரு. நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, அவர் மத்திய அமைச்சரா இருந்தப்போ அந்த இது வந்து இன்னை வரைக்கும் தலைக்கு மேல தொங்குற கத்தி. அதெல்லாம் செகண்டரி. இந்த தேர்தலில் என்ன ஆசை காட்டப்பட்டதுன்னா, தர்மபுரியில சௌமியா ஜெயிச்சாங்கன்னா மத்திய மந்திரி, மத்திய இணையமைச்சர் ஜெயிச்சிருவாங்க. பிளஸ் வேற சில அனுகூலங்கள். ஸோ பாஜகவுடைய இதுதான். ஸோ திமுகவுக்கு ஸ்பிளிட் பண்ண வேண்டிய தேவை என்ன? நீங்க என்ன டக்குன்னு உங்கள்ட்ட இருக்கிற உடன்பிறப்பு வெளியே வந்துடுறாங்க. இல்ல சார், எப்படி அன்புமணியோட ஸ்டேட்மெண்ட்ல தானே சார் அதை நம்ம டெரைவ் பண்ண. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை என்டிஏ ஒன்னா இருக்குது, எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. இதுல அண்ணாமலை மாறுபடுறாரு. டிஎம்கே பயிற்சி வருமா, ஏடிஎம்கே ஊழல் கட்சின்றாரு. ஜெயலலிதாவுடைய என் மனைவி 1000 மடங்கு உயர்வானவர்ன்றாரு. அது இதுன்னு அடிக்கிறாரு. இதுக்கெல்லாம் என்ன பின்னணின்னு பார்த்தா கையில் எடுத்தது நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையும் பண்ணி இவர்களே வெறுத்து போய் டெல்லிக்கிட்ட இவரை நீக்கினாதாங்கன்ற அளவுக்கு சொல்ல வைக்கிறாரு. அவங்க சரி அண்ணாமலை ஏதோ பண்ண போறாரு போல, பண்ணிட்டோம், ஆப்கி பார் 400 பார், நமக்கு பிரச்சனையே இல்லை, ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், பார்லிமெண்ட் எலெக்ஷன் தானே அவங்க முடிவு பண்றாங்க. இதே அண்ணாமலையும் பயன்படுத்திக்கிறாரு. அப்படி வரும்பொழுது பாமகவை உள்ள கொண்டு வரதுக்கான வேலை பண்றாப்புல. அவங்க பேசுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வரும், நம்ம என்டிஏ கூட்டணிலேயே இருப்பாங்க, இல்லை நான் பாமக நான் கொண்டு வந்துடுறேன் நிக்கலான்னு சொல்லிட்டு பேச, எப்படி கொண்டு வருவீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன்றாங்க. அந்த மாதிரி பாமகவை திமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வரது, இது பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான அனைத்து உதவிகளும் ஆளுங்கட்சி செய்து கொடுத்தது. அது அவர்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கணும், அதுக்கு என்ன வேணா நாங்கள் பண்ணுவோம், உள்ள உடச்சி பிரித்தாளும் சூழ்ச்சிலாம் பண்ணுவோம், ஜெயிச்சோம். ஆனால் அதுக்கு இரையானவர்கள் அன்புமணி ஒரு ராமதாஸ் நீ குற்றச்சாட்டு வைக்கிறார். அன்னைக்கு மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம். ராமதாஸ் திமுக அப்படின்லாம் எதுவுமே சொன்ன மாதிரியே தெரியலையே சார். இது நம்ம சொல்றதுங்க. திமுகனா அவரு அதுக்கான பின்னணி என்னன்றதான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க வெளியில பார்த்தா சாதாரணமா அது ஏன் பிரியணும் நான் கேட்கறேன். அப்படின்னா பாஜக பெரிய கட்சின்னு பாமக அவங்கள்ட்ட போய் சேர்றாங்க. அதிமுக தான் பெரிய கட்சி. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த கேபினெட் அமைச்சராக இருந்தபோது இந்த வழக்குகள், அதுக்கப்புறம் சௌமியாவுக்கு நாங்க மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறோம், நீங்க ஏதாவது யாராவது அவங்க வெற்றி பெற்றா கூட நாங்க கொடுத்துட்றோம், சோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதனால கூட அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆசை காட்டப்பட்டு அவங்க கொண்டு வரதுக்கான அசைன்மெண்ட்டை அண்ணாமலை கொடுத்தது இவர்கள். அண்ணாமலை அந்த வேலையை பண்ணார். ஒன்றுபட்டு ஏங்க நீங்க ரொம்ப சிம்பிளுங்க. பாஜகவுடைய குறிக்கோள் என்ன? தமிழ்நாட்டுல டிஎம்கே காலி பண்ணணும், தமிழ்நாட்டுல என்டிஏக்கு அதிகமான எம்பி ஜெயிக்கணும். நீங்க அந்த இது தேர்தல் ஆணையத்துல போய் எடுத்து பாருங்க, 12 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. என்டிஏ ஒன்னா இருந்தா 12 சீட்டு. என்டிஏ ஆரம்பத்துல இருந்தே கூட்டணியா இருந்திருந்தா அது 15 கூட ஆயிருக்கும்.
அப்ப அந்த 12 சீட்டு இல்ல 15 சீட்டை காலி பண்ணதுடைய முழு பொறுப்பு அண்ணாமலை சேரும். அதுக்கு யாருக்கு இவர் துணை போனாருன்னா அவங்களுக்கு துணை போனார். அவர்கள் அதை சாதகமாக்கி பயன்படுத்தி காரியம் சாதிச்சுட்டு போயிட்டாங்க. அது அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன் ஜெயலலிதா 2016 பண்ணலையா? அந்த மாதிரி தான். அதே பொருளை எடுத்து அவங்களே போட்டாங்க. அப்போ இது இன்னைக்கு ராமதாஸ் சுட்டி காமிக்கிறாரு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு. அதிமுகவோட போயிருந்தா நாம 3 சீட்டு, அவங்க 6-7 சீட்டு. அது அதிமுகவோட எங்களுக்கு தான் நேச்சுரல் அலைன்ஸ், இயல்பான கூட்டணி. அதுதான் எங்களோட இயல்பான கூட்டணி. இது இயல்பான கூட்டணியே இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை சொல்றாரு. இன்னொன்னு, அது அந்த பிரஸ் மீட் முடிஞ்சதும் செய்தியாளர்கள் இப்போ என்டிஏல இருக்கீங்களான்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி. அது நிறைய சிக்கல்கள் இருக்கு, நிறைய சங்கடம்லாம் இருக்கு, அதனால அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்னு தவிர்த்துறாரு. ஆனா கடைசியா அவங்க இருந்த கூட்டணி என்டிஏ தான். அவங்க வெளியில இருக்கணும் சொல்லல, உள்ள இருக்கணும் சொல்லல. ஆனா இப்போ அங்க ராமதாஸ் தயங்குறாருன்னா அப்போ பாஜக கிட்ட போறதுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்க மாதிரி தானே இருக்கு. ராமதாஸை திமுக கையில் எடுத்து விட்டது. இதுதான் நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றது. மையப்புள்ளி அங்க இருந்துதான் மொத்த டிராஃப்ட்டுமே. டிஎம்கேல நல்லா ட்ரைனிங் ஆனவங்க, கற்றுக் கொடுக்கும் என்னம்ன்றாங்களா அந்த மாதிரி. ராமதாஸை ஒரே ஒரு சின்ன கோரிக்கை. ஒரு பக்கம் அன்புமணியை அமித்ஷா கையில எடுத்துட்டாருன்னு சில பார்வை, ராமதாஸை திமுக கையில எடுத்துட்டாருன்னு ஒரு பார்வை. அப்ப பாமகங்கிறது இப்போ இல்ல 2 ஆளுங்கட்சியோட கைப்பாவையா இருக்கு. அதுதான் உண்மை. நீங்க சின்ன கட்சியா இருந்தா, வாரிசா இருந்தா இந்த வேலை எல்லாம் நடக்கும். நீங்க என்டிஏக்குள்ள பாமக இருந்தால் திமுக வெற்றிக்கு அது சிக்கலா இருக்கும். இங்க வேற ஒருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிச்சு கால பிடிச்சிருக்காருன்னா, அதனால இல்லாம இருக்கணும், அவங்க வெளியில கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணதுலதான் தந்தைக்கும் மகனுக்கும் தகராறு. அதுதான் வெடித்து. நீங்க கேட்டீங்களா மூலம் என்ன? மூலம் இதுதான். இதுலதான் பல விஷயங்கள் வெடித்து. நீங்க முகுந்தன் மேட்டெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு திடீர்னு ஒரு தலைவர்ல நீக்கிறேன்னா, அப்போ நான் சொல்றேன், நீ மறுபடியும் அதே வேலையை பண்றியா அப்படின்றதுதான். இப்போ அது ஒரு பார்ட்டு ராமதாஸ். இப்போ இவர் ராமதாஸுக்கு என்ன அசைன்மெண்ட்டு? டிஎம்குள்ள வர முடியாது, ஏன்னா இங்கே விசிகே எல்லாம் இருக்கிறாங்க. கொண்டு வரலான்னு முதல்ல ட்ரை பண்ணாங்க. அது உளவுத்துறை எல்லாம் ரிப்போர்ட் போட்டது. உள்ளே நீங்கள் சீட்டு அதிகமாக கொடுக்குறதுனா அதனால ஒரு பிரச்சனை உருவாகி மகள் நல கூட்டணி டீம் வெளியில் போகிறதுக்கு போய் விஜய் கூட சேர்ந்தாங்கன்னா அது வேற விளைவுகளை உண்டு பண்ணணும், தயவு செய்து அதை பண்ணாதீங்கன்ட்டாங்க. அதனால ராமதாஸ் வெளியில் வந்தால் நீங்கள் தனியாக கூட நில்லுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லையா, இருக்கவே இருக்குது அந்த ட்ரெயின், டிரைவர் இல்லாத ட்ரெயின், அதில் போய் ஏறிங்க அப்படின்னு. அப்போ அதில் போகிறதுக்கு ஐயா எப்படி விஜய் தலைமை ஏற்றுவார்? விஜய் தலைமை கூட கிடையாதாங்க, புஷி தலைமை தான். அதனால திடீர்னு ஐயா ஏன் சேர் எடுக்கிறீங்க, காரணம் ஏன் காரணம் என்ன காரணம் கேட்டாப்புன்னா ஐயா குறிச்சுக்குவாங்க. அப்ப அந்த பிரச்சனை ஒண்ணு இருக்குது. அதனால ஐயா நான் எங்க போனாலும் நான் மேட்ருக்குள்ள வந்துடுவேன். அதனால நீங்க உடன்பிறப்பாக கோவப்படாதீர்கள், பயந்து விடாதீர்கள். அப்போ என்னன்னா இந்த பிரச்சனை இருக்குது. இவரு அன்புமணி என்டிஏ கூட போகணும்னு நினைக்கிறாரு. அது இயல்பான கரெக்டான முடிவு. இப்ப இது முட்டிக்கிட்டு இருக்குது. இன்னொன்னு ஐயா ட்ரை பண்ணி பார்த்தாரு கட்சிய, அவர்கிட்ட இல்ல கட்சி. ஆமா, அதே அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு, வெறும் 8 பேர் வராங்க அப்படின்னு. அதான் யதார்த்தம். ஆனா அதுக்கு அந்த 8 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னார்ல சார், 100 பேருக்கு அன்புமணியே போன் பண்ணி என்ன அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிறாரு, நீங்க எல்லாம் போனீங்கன்னா உங்க மாவட்ட செயலாளர்களை வச்சு என்ன நீக்கிடுவாங்கன்னு போன் பண்ணி பேசியிருக்காரு. அதுக்கு பயந்துகிட்டு நிறைய பேர் வரலன்னு ஒரு பாயிண்ட். அடிப்படை உறுப்பினர்லாம் சொல்ல அவரு காலைல போன் போட்டு சொன்னது, நமக்கும் பாமக நண்பர்கள் இருப்பாங்க, எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, வண்டி கிட்டிலாம் கிளப்பிட்டு ரெடி ஆயிட்டாங்க, போகாதீங்கன்னு சொல்லிட்டான். போகாதீங்க, நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். எப்படி மாவட்ட செயலாளர் வச்சு நீக்க முடியும்? பொதுக்குழு வச்சுதான் நீக்க முடியும். அதனால இப்படி சொன்னது ராமதாஸ் ஏன்னா இவங்களுக்கு ஒரு செக் வைக்கிறாரு வராதவங்களுக்கு. அது கிடையாது. பட் அவரை நீக்கிற ஐடியா அவருக்கும் அதே சொல்லிட்டு கிடையாது. எப்படி நீக்க முடியும்? இன்னொன்னு கூட்டத்தையே கூட்ட முடியாதுங்க. நீங்க பைலா பிரகாரம் அன்புமணி தான் கூட்ட முடியும். அது ஒரு பிரச்சனை இருக்கு. தலைவர் தான் பண்ண முடியும். இவர் தலைவர் பதவி ஏத்துக்கிட்டாலும் அது வேணா அப்படி இப்படி தேத்திக்கலாம். பொதுக்குழு நடந்து ஓகே பண்ணாதான் உண்டு. அந்த பொதுக்குழு கூட்டுறதுக்கே ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டாங்க. அது வேற மாதிரி போவோம், கட்சி உடையும், சின்ன முடக்க போடும், ஏகப்பட்ட பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு ஐயாவை சமாதானப்படுத்துற வேலைகளை டெல்லி மேலிடம் இப்பவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லைங்கிறத வருத்தத்தை சொல்றாரு. சின்ன நம்ம திரும்ப அப்ளை பண்ணணும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நீ எடுத்த தவறான முடிவு தான் அப்படின்ற இடத்துக்கு கட்சியே. நான் கேட்கிறேன், 2019 ஸ்டாலின் அவ்வளவு பேசி 7 சீட்டு தரேன்னு அன்புமன்ட்ட பேசி எல்லாம் ஓகே, நைட்டு பத்திரிகையாளர் மத்தியிலே ஓடுது, 7 சீட்டு பேசிட்டாரு, முடியுது. காலையில பார்த்தா அங்க நிக்கிறீங்க. ஏன்னா இங்க விசிக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவர்களுக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. டிஎம்கே ஸ்டாலின் விசிகே ஒரு ஒத்து போகாது தெரியுமா உங்களுக்கு? திமுக ரொம்ப நெருங்கி பழகுன்னா தெரியும். ஸ்டாலின் வேற டைப்புங்க. ஸ்டாலினுக்கு காங்கிரஸுக்கு ஒத்து போகாது, ஸ்டாலினுக்கும் விசிகாக்கும் ஒத்து போகாது. ஸ்டாலினுக்கும் காங்கிரஸுக்கும் எப்போ ஒத்து போச்சுன்னா ராகுல் காந்தி வந்த பிறகுதான் ஒரு மாதிரி ஒத்து போச்சு. அப்புறம் இவர்களுக்கு தேவை இருக்குன்னு அப்புறம் தான் ஸ்டாலின் ஒத்து போனார்.
நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணுவார் ஸ்டாலின். ஞாபகம் இருக்கா? 2016 கலைஞர் இவர் மத்தியானம் பேசிட்டு பேட்டி கொடுத்துட்டு போறாரு. யாரு? ஜி.கே. வாசன். இப்படி போக விட்டு கலைஞர் தங்கபாலை கூப்பிட்டு ஒப்பந்தம் போட்டார் அறிவாலயத்தில் வச்சு. அதனால அவருக்கு இது ஒத்து வராது. விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதையே பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. அதை திருமாவளவனே இருங்க, உடன்பிறப்பே இருங்கள். அதை திருமாவளவனே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலினை உட்கார வைத்துக் கொண்டே சொன்னார். நாங்க அவ்வளவு சீட் நிக்க போறோம், நீங்க வழிய பாருங்கன்னு சொன்னாரு ஸ்டாலின். அதனாலதான் நான் வெளியில போனேன். தொகுதி பங்கீட்டுல நடக்கிற பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீட்டுல நீங்க சீட் இவ்வளவுதான் கொடுப்போங்கிற நடக்கிற பேச்சுவார்த்தை இல்ல 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 பிடிக்காதுங்கிறது எப்படி? தொகுதி பங்கீட்டுல சண்டை வந்து போல 2 தலைவர்களுக்குள்ள பிடிக்காது ஒத்துக்காதுன்னா கீழே தொண்டர்கள் வேலையை செய்ய மாட்டாங்க. நானா திமுக பீட்டு பாத்திருக்கேன். ஒரு தடவை பேச்சுவார்த்தையில மிகுந்த நொந்து போய் அவர் வாட்டில பத்திரிகையாளர் நிக்கிறாங்க. கடன்னு வந்து கார்ல கூட ஏறலங்க, அப்படியே அவர் நடந்து போறாருங்க. எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு இவர் மட்டும் தனியா நடந்து போனேன். அப்புறம் பார்த்தா இது அப்புறம் கார் வர வச்சு அந்த அளவுக்கு நொந்து போனாரு. கலைஞருக்கு தான் இவரை ரொம்ப பிடிக்கும். வேற திருமாவளவன். இவர் வந்து அந்த அளவுக்கு நீங்க தொகுதி பங்கீட்டுல சண்டை வந்தா இது எல்லாமே 2017க்கு முன்னாடி இருந்த காட்சிகள். நான் சொல்றேன் காங்கிரஸும் அப்படிதான், விடுதலை சிறுத்தைகளும் அப்படிதான். 2017க்கு முன்னாடி கதை தான் நான் சொல்றேன். தொகுதி பங்கீடு சண்டை இல்லை. அதுக்கெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாப்ல, நீங்க வழியை பார்த்து கிளம்புன்னு. எப்பா கல்யாணம் ஆயிடுச்சு தண்ணி கொடுக்கணும் போப்பான்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டாப்ல. அதனால இது அவர்கள் வந்து எதிர்பார்த்தது 2019ல நம்ம ஜெயிக்கணும், ஃபர்ஸ்ட் டைம் தலைவராக வந்திருக்கோம், நம்ம ஒரு பெரு வெற்றி அடையணும், அதுக்கு பாமக நம்ம கூட்டணியில் தான் நல்லா இருக்குன்னு பேசி முடிச்சு 7 தொகுதி. காலையில பார்த்தா அப்பா பேச்சை கேட்டு அங்க அப்ப கவுத்தது யாரு? அப்பா. இந்த மாதிரி அப்பாவும் மகனும் மாறி மாறி கவுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சார், இது இந்த டாபிக் சம்பந்தம் இல்லைன்னா கூட ஒரே ஒரு சின்ன ஒரு குறுக்கீடு மட்டும்தான். அந்த 2019 தேர்தல் சமயத்துல நீங்க சொன்ன மாதிரி 2017ல இருந்தே இந்த கூட்டணி இயல்பாவே மக்கள் நல கூட்டணியில இருந்து எல்லாரும் இங்க சேர்ந்ததுக்கு அப்புறமா பாஜகவுக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள்ல ஒண்ணு சேர்றது, இந்த மாதிரி ஐபிஎலுக்கு எதிரான போராட்டங்கள்ல தொடர்ச்சியா பண்ணிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டணி தான், அதே கூட்டணி தான் இயல்பா அடுத்தது தேர்தல் ஒப்பந்தமா மாறி தொகுதி பிரிச்சுக்கிட்டாங்க. பாமக உள்ள வந்தாங்க அப்படின்ற அந்த பேச்சு அங்க அந்த சமயத்துல வரவே இல்லையா சார்? இவங்க சைட்ல சேர்றது தானே பேச்சு. நீங்க அந்த டைம்ல பீட்டு பாத்தீங்கன்னா தெரியும், யாருமே எதிர்பார்க்காம அன்னைக்கு காலையில அங்க நிக்கிறாரு. கையெழுத்து போடும் போதுதான் எல்லாருக்குமே தெரியுது அதிமுகவோட. அப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சா? அதனால இவரை வந்து யாரும் எதிர்பார்க்கல. இவரு இங்க போயிடுவாருன்னா எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஏன்னா இது பலமான கூட்டணி அமையும் அப்படின்னு. அவங்களுக்கும் தெரியும் இது சேர்ந்தா அடிக்கலாம். ஏன்னா அவ்வளவு கோபம் இருக்குது, சிஏஏ அது இதுன்னு ஆட்சி மேலேயும் கோபம் இருக்குது. அதனால ஈஸியா அடிக்கலாம். ராகுல் காந்தி தான் முதல்வர், இது பிரதமர்னு இவர் வேற தமிழ்நாட்டிலேயே இவர் தான் சொன்னது. இந்தியாலேயே ராகுல் காந்தியை வச்சு ஒரு பெரிய மாசு ஓடிந்தார். ராகுல் காந்தி ஜெயிச்சிருவாரு, அவருக்கா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும். அதனால இது வெற்றி கூட்டணின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இவர்கள் இயல்பாக வந்துருவாங்க நினைச்சா காலைல பல்ட்டி. எல்லாருக்கும் அதிர்ச்சி, என்ன அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாப்ல அப்படின்னு. சரி ரைட்டு அப்படின்னு அந்த மாதிரி. அப்பவுமே கூட நான் அந்த இடத்துல இன்னும் நுணுக்கமா எப்படி பாக்குறேன்னா, ஒரு தெளிவா 7+1 கண்டிப்பா மூடு எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். இந்த 7ல எதுவுமே வராதுன்னு தெரியும். இந்த 1 அட்லீஸ்ட் அன்புமணிக்காக என்ஷோர் பண்ணிக்கலாமே மாநிலங்களவை உறுப்பினர் இடத்துல அளவுக்கு அவர் தெளிவா காய்களை நகர்த்துறாரு. அன்புமணி இந்த அளவுக்கு நுணுக்கமா இல்லைங்கிறது இவர் கோவமா, அததான் தலைமையே உனக்கு இல்ல, தலைமை பண்பே இல்லைன்றதுக்கு நகர்றாரா? ராமதாஸ் அன்புமணி அப்படி வச்சீங்கன்னா 30% 100% வச்சுக்கலாம். இன்னும் அவர் வந்து அந்த அளவுக்கு என்னன்னா நிதானப்பட்டு வந்துருந்தாங்க. அவரால் தாங்க முடியல. நான் எவ்வளவு இதா வேலை பார்த்துக்கிட்டு நுணுக்கமா வேலை பாக்குறேன், நீ பாட்டு இப்படி இருக்கியே. வேலை மட்டும் பாக்குறது யாரு? ராமதாஸ். ஆமா, நீங்க அரசியல் வந்து பயங்கரமான ஒரு இதுங்க. ரொம்ப நிதானமா நீங்க கொண்டு போகணும். நிர்வாகிகள்கிட்ட என்ன பிரச்சனை இருந்தாலும் வெளியே தெரியக்கூடாது. நீங்க உங்க முகத்தை மட்டும் தான் காமிக்கணும். பொது வெளியில கோவப்படுவார். ராமதாஸ் கூட கோவப்படுவார். ஆனா அது வேற வகையான கோபமா இருக்கும், டக்குன்னு கண்ட்ரோல். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இவரு கட்சி நிர்வாகிகள்கிட்ட கோபம். ஏங்க நீ உங்களோட மோஸ்ட் சீனியருங்க அவரு ஜி.கே. மணி. அவரு அன்னைக்கு முக்கியமான மசோதா இருக்குது, அவர் முதல்வரையும் பார்க்கணும், அவருக்கு சில கடமைகள் இருக்குது. அப்ப அவர் வந்து மசோதாவுக்கு போடணும், நம்மளால என்ன போட்டுருவோம், புறக்கணிப்புன்னு போட்டுருவோம் நம்ம பத்திரிகையாளர். அப்போ அவர் அதுல தடுமாறி இவர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இவர் பர்மிஷன் தான் கேட்கிறாரு, இந்த மாதிரி மசோதா இருக்குது இன்னைக்கு, போக போய் பேச போறாரு பயங்கரமா அப்படின்னு ஒரு வார்த்தை விடுறாரு. அது அவ்வளவு பெரிய இந்த ஆட்டிடியூடெல்லாம் தான். ஏன்னா இந்த ஆட்டிடியூடுன்ற இடத்துல நீங்க மைக்கை தூக்கி போடுறாருன்றாரு, கால் ஆட்டிட்டு உட்கார்றாருன்றாரு. இப்ப நீங்க அன்புமணிக்கு சொன்ன இந்த ஆட்டிடியூடெல்லாம் தான், அதாவது தலைமை பண்புன்னு கோட் பண்றாரு. அவரு இவரை டேமேஜ் பண்றதுக்கு சில இதெல்லாம் போட்டு விட்டாரு. மெயின் விஷயம் என்னன்னா, என்ன மீறி நீ நடக்கிற,
எஸ், இப்பவுமே இன்னொன்னு, கடைசியா நீ ஆமா. செயல் தலைவரா இருந்தீனா தொடரலாம் தொடரலாம். அப்படின்ற இல்ல உறுப்பினரா இருந்துக்கலாம். ம், இல்லையா பொதுக்குழு கூட்டி நீக்கி தூக்கிடுவேன்றாரு. நான் தான் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா அதுல இவரு பெரிய அளவுல டேமேஜ் பண்றாரு. ம். இவரு இன்னைக்கு இவரு வேலைய ஆரம்பிச்சிட்டாரு. அது ம். ஆக்சுவலா பண்ணக்கூடாது. யாரு சொல்றீங்க? ஆஹ் ராமதாஸ் சொல்றீங்க. ஐயா ராமதாஸ். ஓகே. என்னன்னா அம்மா மேல பாட்டில தூக்கி அடிச்சுன்றது வரைக்கும் அவர் பதிவு பண்றாரு. வாயை திறந்தா பொய் தான் சொல்லுவாரு. அவருக்கு ரொம்ப தனிப்பட்ட தாக்குதலா மாறிடுச்சு. மாறுது. அது வந்து நாளைக்கு நீங்க ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, ஆ, அது நிக்கும். வார்த்தைகள் புறா வேகத்தில் போயிடும். கரெக்ட். 4 யானை கட்டி இழுத்தாலும் வராது. அப்ப இன்னைக்கு பேசிட்டீங்க, நாளைக்கே மேல இருந்து பேசி சமாதானப்படுத்தி எதை பண்ணிட்டாங்க. அப்ப இது எல்லாத்தையும் தானே யோசிப்பாங்க. இப்ப அன்புமணி இதை எடுத்துட்டு நீங்க அடுத்தது அன்புமணி தலைவரா அவர்தான் அடுத்தது ஃபியூச்சர் ஆஃப் பாமக அப்படின்ற இடத்துக்கு நகரும் போது இவர் மக்கள் தொண்டர்கள்ட்ட பேசணும், நிர்வாகிகள்கிட்ட பேசணும், இவர் பொதுவெளிக்கு வரணும். பட் இவர் இவ்வளவு பர்சனல் அட்டாக், கடுமையான விமர்சனம் போது அவர் எப்படி இதை டிஃபெண்ட் பண்ணுவாரு சார்? அவருக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடமான நிலைமை இல்லை இப்போ. அவர் வந்து இந்த இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருக்கணும். அவருடைய ஆளுமை பத்தி மற்ற விஷயங்கள் பத்தி பேசியிருக்கணும். இந்த மாதிரி மீறி நடக்கிறீங்க, காடுவெட்டி குருவை மதிக்கல, ஜி.கே. மணி மதிக்கல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டாரு. அடிக்கணும் இன்னைக்குன்னு ஓகே வச்சு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாரு. எங்க ஏதோ வார்த்தையை ஈவென்ட் மிஸ் பண்ணிடுவோம்னு நோட் பண்ணி வேற எடுத்துட்டு வந்துட்டாரு. நோட் பண்ணி தூக்கிட்டு வந்து பண்ணிட்டாரு. சரி, இப்போ இந்த விஷயம் இப்போ கட்சி 2 பேருக்கும் முரண் சேரவே முடியாத அளவுக்கு முரண்ங்கும் போது இப்ப கட்சி உடைக்கிறத தவிர வேற வழியே இல்லையா? இல்ல கட்சி முழுமையா அன்புமணிட்ட போயிடுச்சுங்க. இதற்கு அவர் என்ன ரியாக்ட் பண்றாருன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அவர் ரியாக்ட் பண்றது. இல்ல இவர் அந்த பீக் தொட்டுட்டாரு இல்ல, ஆல்மோஸ்ட் அந்த லெவல் எக்ஸ்ட்ரீம் போயிட்டாரு. அப்பா கிட்ட தோக்கத்துல என்ன தப்புன்னு கேக்குறாருல்ல, தோக்க மாட்டாருன்றது அது ஒரு மறைந்த போறாருல்ல. நீங்க மத்தவங்க பேசுவாங்க, தலைவர்கள் பேசுவாங்க, இதுல இருந்து டெல்லியில இருந்து ஏதாவது அமித்ஷாவே கூப்பிட்டு பேசலாம், கூட்டணி வைக்கிற நேரத்துல ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு. இல்ல அது இங்கதான் அவர் அன்புமணி வந்து மகாபலிபுரத்துல பேசும்போது நான் தவறு உண்மையில அவர் வருத்தப்பட்டு பேசுற மாதிரி தான் இருந்தது. நான் தவறு செஞ்சுட்டேன், நான் வந்து இது பண்ணலான்னு இருக்கேன், இனிமே ஐயா சொல்றதை கேட்கலான்னு இருக்கேன்னா அவரு அதை விக்டிம் கார்டு பிளே பண்றியான்னு வந்து நீ கேக்குறாரு ராமதாஸ். அந்த இடத்துல அன்புமணி என்ன தவறு செஞ்சேன்னு கேக்குறேன். நான் என்ன தவறு செஞ்சேன், என்ன தவறு செய்தேன், என் தலைவர் பதவியை புடுங்குறீங்க, அதை தான் அவர் சொல்றாரு. நீ எதுவுமே செய்யாத மாதிரி விக்டிம் கார்டு மக்கள் முன்னாடியும் கட்சியினர் முன்னாடி என்ன குற்றவாளியா சித்தரிக்க முயல்ற ராசா, நீ என்ன செஞ்சேன்னு சொல்றேன்ட்டு ஃபுல்லா சொல்றாரு. அதுல முகுந்தன்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவர் சொல்றது இவருடைய ஆட்டிடியூடு. என்ன மீறி நீ போற, இது இப்படி நடுற. கட்சிக்கு ஒரு நடைமுறை இருப்பாங்க, எல்லா கட்சியிலுமே இருக்கு. அதை மீறி எனக்கு என்ன நடந்த, இப்போ உதயநிதிக்கும் முதல்வருக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு 1 மாசம் 1.5 மாசம் ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த பிரச்சனை எங்கேயா தெரியுதா? இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அவர் கூட இருக்காரு, அவர் கூட நிக்கிறாரு, பேசுறாரு, பேசும்போது இது பண்றாரு, அது அப்படியே ஓடிட்டு இருக்கு. திடீர்னு ஸ்டாலின் மைக்க பிடிச்சிட்டு இப்படிலாம் நீ உதயநிதி பண்ணனா நாளைக்கு யார் மதிப்பா, எந்த அதிகாரி மதிப்பா, என்ன நடக்கும்? அது வந்து தப்பு. உதயநிதியும் அவர் ஏதாவது பண்ணும்போது ரியாக்ட் பண்ணா அது சிக்கன்ல போய் முடிஞ்சிடும். அந்த வேலையை தான் அழகிரி பண்ணாமல. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் நடுவில் கேள்வி கேட்போம், அழகிரியா ஸ்டாலினா அடுத்த தலைமை யாருன்னுலாம் கேள்வி கேட்கும்போது அதுக்கு மழுப்பலாவே உரிய அந்த சாமர்த்தியத்துல பதில் சொல்லிட்டே வந்தாரு. இவர் ஒரு கட்டத்துல அவரை முறைச்சி பிரச்சனை ஆனோன்னா முதல்ல சஸ்பெண்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் கட்சி விட்டு. அது வந்து இவர் சாஃப்டா இருந்து ஒரு காரியம் முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்போ அந்த இது தலைவர்களுக்கு ரொம்ப முக்கியம். பொறுமை பிளஸ் பொறுத்து இருந்து கையாளுறது. 2வது நிர்வாகிகள்னா உங்க கட்சி நிர்வாகி தானேங்க, அவங்ககிட்ட வந்து நீ அவரு நியமிக்கிறாரு, அவர் தான் நிறுவனர். அதுல பிரச்சனை இருந்தா நீங்க அவர்கிட்ட தான் பேசணும். நீ கட்சியை விட்டு பதவி ராஜினாமா பண்ணுனா, முகுந்தன் பிரச்சனைனா நீங்க தனி அறையில போயிட்டு அப்பா என்ன நீங்க இப்படி போடுறீங்க அப்படின்னு பேசிட்டு அப்புறம் மாத்தணும். ஓகே, மேடையிலே காமிக்கிறீங்கன்னு யாரும் மதிக்கிறீங்க, அதுதான் சபை நாகரிகம் இல்லைன்றார். நிறைவா இப்போ இன்னும் தேர்தலுக்கு ஒரு ஆண்டுகள் தான், 11 மாசம் தான் ஹார்ட்லி இருக்கிற சமயத்துல இப்படி ஒரு பெரிய பிளவு. இந்த பக்கம் திமுக கூட்டணி வலுவா இருக்கு, பாமக எந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாங்கும் போது யாருகிட்ட பேசுறது இனிமே அப்படின்ற மாதிரியான சிக்கல்கள். கீழே இருக்கிற தொண்டர்கள் இதை எப்படி எடுத்துக்குவாங்க? ஏற்கனவே இந்த வாக்கு வங்கியை அதிமுக திமுக கணிசமா பிரிக்கிறாங்க, வன்னியர் வாக்கு வங்கியை. இப்படி இருக்கும்போது இதுக்குள்ள நிறைய ஈக்குவேஷன் இருக்கு சார். இது அடுத்தது எப்படி மூவ் ஆகும் நினைக்கிறேன்? இது எனக்கு தெரிஞ்சு பாஜக எப்படி இதை கவனிப்பாங்க? பாஜக வந்து இது ஒரு இதுவா தான் பார்ப்பாங்க. பிரச்சனை தமிழ்நாட்டுல இது மாதிரி இல்லைன்னா அது தேர்தலை பாதிக்கும்ன்றது தெரியும். கூட்டணிக்குள்ள பெரிய கட்சி, அவங்களுக்குள்ள 6.5% வாக்கு வச்சிருக்கிற கட்சி. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பேசி ஒன்றுபடுத்த பார்ப்பாங்க, பார்த்து என்டிஏக்குள்ள கொண்டு வர பார்ப்பாங்க. அப்படி வரலன்னா அட்லீஸ்ட் அன்புமணியை வச்சாவது இதுதான் உண்மையான பாமகன்னு கொண்டு போய் டக்கு டக்கு வாய்ப்பு இருக்கு. அது இயல்பாவே பாஜக. ஆமா, நீங்க 90% இருப்பாங்களா எல்லாரும், பொதுக்குள்ள இருந்து எல்லாம் இருப்பாங்க. இவர் தான் அதுக்கு ராமதாஸ வீட்டுல உட்காரிக்க வேலையும் நடக்கும். அதனால இன்னைக்கு அவரு ஒரு கோல் போட்டிருக்காரு, அதுக்கு அவர் என்ன ரியாக்ட் பண்றாருன்னு பார்க்கணும். ஒருவேளை பேச்சுவார்த்தை நடந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்தா இவர்கள் அந்த இதையே டிமாண்ட் பண்ணி சீட்டு அதிகமா கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
பட் ஆனா இப்போ இந்த சண்டை மூலமா பாமகவோட செல்வாக்கு சரிஞ்சிருக்கு. இவங்க அந்த பழைய டிமாண்டுக்கு நகர முடியாது இல்ல இப்ப இருக்கிற சூழ்நிலை. இன்னும் இருக்காங்க 10 மாசம். அதுக்குள்ளேயும் அப்படி இப்படி ஏதாவது நடந்துரும் போயிடும். ஓகே. பாமகக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதை ஓகே. பார்ப்பாங்க.